ஆந்திராவில் ஓஎன்ஜிசி எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் கோனசீமையா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மல்கிபுரம் மண்டலம் இருசு மண்டல கிராமம் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஓஎன்ஜிசி எரிவாயு குழாயில் தான் இன்று உடைப்பு ஏற்பட்டு எரிவாயு வெளியேறி பயங்கர சத்தத்தோட பீச்சி அடித்து தற்போது தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அந்த காட்சிகள் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தீயை அணைக்க இயலாமல் ஓஎன்ஜிசி தவிக்கும் நிலையில் தீயணைப்பு படையினரும் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதா தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆந்திராவில் ஓஎன்ஜிசி எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதிக அளவில் எரிவாயு வெளியேறுவதால் அதனை கட்டுப்படுத்த தீயணைப்பது மற்றும் தீயை அணைக்கக்கூடிய பணிகளில் அதிகாரிகளுக்கு பெரும் சவாலாகவே மாறியிருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குழாயிலிருந்து வெளியேறக்கூடிய எரிவாயு அந்த பகுதி முழுவதும் பரவி வருவதால் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் தீ விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு பொதுமக்கள் வராமல் தடுக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. பற்றி எறியக்கூடிய தீயை அணைப்பதற்கு கூடுதல் தீயணைப்பு வாகனங்களை வரவழைக்கும் முயற்சியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன் வணக்கம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் சரவணன். ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள மல்கிபுரம் இலசு மண்டலம் கிராமத்தில் உள்ள ஓஎன்ஜிசி குழாயில் இன்று மதியம் திடீரென உடைப்பு ஏற்பட்டு தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. அந்த தீ எரிந்ததை கண்ட கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் ஓஎன்ஜிசி தொழிலாளர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ மலமல பரவுவதால் தீயை அணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மேலும் பல வல்லுநர்களை வரவழைத்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சரவணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.